ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். எல்லா குட்டீஸ்க்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம் எழுதுகிற எல்லா குட்டீஸ்க்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரியான ஒரு கத்திரிக்காய் முருங்கை பொரிச்ச குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். காய்கறி இல்லைனாலும் இந்த குழம்பு வைக்கலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே கட் பண்ணி வச்சுக்க 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டேன். அதுக்குள்ளேயும் இந்த பக்கம் சாப்பாடு வெந்துருச்சு, அதையும் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அது கூட ஒரு தக்காளி, கூடவே கட் பண்ணி வச்சுக்க முருங்காய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முருங்காய் வெந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கணும், ரொம்ப புளி தண்ணி இதுக்கு தேவைப்படாது. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உடச்சக்கல்லை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த தொட்டுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் பொடலங்காயும் போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். பெரிய பொண்ணுக்கு மட்டும் தான் லஞ்ச் பேக் பண்ணோம், அதையும் பண்ணியாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.